வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஓஷோவோட ஒரு சொற்பொழிவை பார்க்க போறோம். இது அஷ்டவக்ர மகாகீதைய பத்தின அவரோட 55வது உரை. ஆமா, இதுல ஒரு ஆச்சரியமான சொல்லப்போனா ஒரு முரண்பாடான கருத்து இருக்கு. அதாவது ஆன்மீக தேடல்ல நாம செய்யற போராட்டமே நம்மளோட மிகப்பெரிய தடையா இருக்கலான்னு. மிகச்சரியா சொன்னீங்க. இருட்டோட சண்டை போடுறதுக்கு பதிலா ஒரு விளக்கை ஏத்துனா போதும்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ இந்த உரையின் நோக்கம் என்னன்னா, நாம ஆன்மீகம்னு சொல்லி செய்யற பயிற்சிகள், முயற்சிகள் இது எல்லாமே உண்மையில இருந்து நம்மள விலக்கி வைக்குதான்னு பாக்குறது தான். கரெக்ட். அஷ்டவக்ரோட ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான சூத்திரங்கள் வழியா உண்மையான ஞானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு நிகழ்வுன்னு ஓஷோ விளக்குற விதம் அப்பாரம். சரி, அப்போ ஓஷோ ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தே நாமும் ஆரம்பிப்போம். அவர் இறைவனை பாக்குற 3 பார்வைகளை பத்தி பேசுறாரு இல்லையா? ஆம், அது ஒரு அற்புதமான தொடக்கம். ஓஷோ சொல்றாரு, இறைவனை 3 விதமா உணரலான்னு. ஒன்னு, பக்தனோட பார்வை. நீ அப்படின்னு பாக்குறது. ஆமா, அவனுக்கு வெளியே அவனுக்கு முன்னால இருக்கிற ஒரு சக்தியா பாக்குறது. 2வது, ஞானியோட பார்வை. நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. சரி, இது நான்கிற விலை. 3வது, உபநிடதங்களோட பார்வை. அது நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்லும். அதாவது தத்துவமசி. இது அதுங்கிற நிலை. இதுல நான், நீ ரெண்டுமே ஒரு இரட்டைத்தன்மைய, ஒரு டுவாலிட்டிய உருவாக்குதுன்னு ஓஷோ சொல்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிச்சயமா, நான்னு சொன்னா அதுக்கு எதிரா ஒரு நீ இருந்தே ஆகணும். அதே மாதிரி நீன்னு கூப்பிட்டா அத கூப்பிட ஒரு நான் உள்ள இருக்கணும். இத விளக்கத்தான் ஓஷோ சூஃபி ஞானி ஜலாலுத்தீன் ரூமியோட அந்த புகழ்பெற்ற கதைய சொல்றாரு. ஓ, அந்த கதை. ஒரு காதலன் தன் காதலியோட வீட்டு கதவை தட்டுறான். உள்ள இருந்து யார் அங்கேன்னு ஒரு குரல். ஆமா, இவன் நான் உன்னோட காதலன்னு பதில் சொல்றான். ஆனா கதவு திறக்கவே இல்ல. அப்புறம் பல வருஷம் தியானம் பிரார்த்தனைக்கு பிறகு தன்னை முழுசா இழந்துட்டு அவன் திரும்ப வர்றான். மறுபடியும் கதவை தட்டுறான். அதே கேள்வி, யார் அங்கே? ஆமா, ஆனா இந்த தடவை அவன் சொல்ற பதில் நீயே தான். ரூமியோட கவிதையில கதவு உடனே திறந்துரும். ஆனா ஓஷோ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. புரியுது. நீயதான்னு சொல்றதுக்கு கூட ஒரு நான் வேணுமே, அத யார் சொல்றா? அதனால கவிதை அங்க முடிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. மிகச்சரி. இது ஒரு கவித்துவமான முடிவுதான். ஆனா இது உண்மையான அத்வைத நிலை இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு. அவர் சொல்றாரு, இதுக்கு மேல 3வதா ஒரு நிலை இருக்கு. அப்படியா? என்னது அது? அந்த நிலையில அந்த காதலன் திரும்பி வரவே மாட்டான். வரவே மாட்டானா? ஏன்? ஏன்னா திரும்பி வர்றதுக்கு தேவையான அந்த நான் என்பதே முழுசா அழிஞ்சிடுச்சு. அவன் இருந்த இடம் ஒரு வெற்றிடம். அப்போ காதலி? அந்த நிலையில காதலிலாம் அவனை தேடி வெளியே வரணும். இதுதான் சுயத்தோட முழுமையான அழிவு. நான் நீங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு நிலை. அப்போ நாம செய்யற எல்லா முயற்சிகளும் நான் கடவுளை அடையறேன், நான் சரணடையறேன்னு சொல்றது எல்லாமே இந்த இரட்டை நிலைக்குள்ளதான் நம்மள வைக்குது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஒருவேளை எதுவும் செய்யாம இருக்கிறது தானா? அருமையான இணைப்பு. ஆமா, இதுதான் நம்மள அஷ்டவக்ரோட அடுத்த சூத்திரத்துக்கு கூட்டிட்டு போகுது. யஸ்ய போதோதயம். யாருக்கு அறிவின் உதயம் நிகழ்கிறதோ. ஆமா, இங்க ஓஷோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா கவனிக்க சொல்றாரு. இங்க ஆன்மாவோட உதயமோ கடவுளோட உதயமோ சொல்லப்படல. வெறும் போத உதயம், அதாவது அறிவோட அல்லது விழிப்போட உதயம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா கடவுள் ஆன்மா மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் ஒரு பிம்பத்தை, ஒரு இலக்க உருவாக்கிடும். ஆனா விழிப்பின் உதயம்ங்கிறது ஒரு செயல்முறை. இத விளக்க ஓஷோ பயன்படுத்துற உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சூரியன் உதிக்கிற மாதிரி. அதேதான், ஞானம்ங்கிறது சூரியன் உதிக்கிற மாதிரி. நாம ராத்திரியோட சண்டை போட தேவையில்ல. ஒரு வாளை எடுத்துட்டு போய் இருட்ட வெட்ட முடியாது. இல்ல இல்ல, புல் நுனியில் இருக்கிற பனித்துளிய ஒவ்வொன்னா துடைக்கவும் முடியாது. அது சாத்தியமே இல்ல. நாம செய்ய வேண்டியதெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்காக காத்திருக்கிறது தான். சூரியன் வந்ததும் இருள் இருந்த இடம் தெரியாம போயிடும். பனி தானா ஆவியாயிடும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற காமம், கோபம், பொறாம இது கூடலாம் நம்ம சண்டை போட தேவையில்ல. தேவையில்ல. நாம செய்ய வேண்டியதெல்லாம் தியானம் மூலமா, விழிப்புணர்வு மூலமா நமக்குள்ள அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அவ்வளவுதான். ஆக ஆன்மீக பயிற்சிங்கிறது ஒரு போர் இல்ல, அது ஒரு வரவேற்பு. நம்ம மனசோட கதவுகளை திறந்து வைக்கிற மாதிரி. கரெக்ட். நம்மால சூரியனை வலுக்கட்டாயமா உள்ள இழுக்க முடியாது. ஆனா அதோட வருகைக்கு நாம தயாரா இருக்கலாம்.
மனச எண்ணங்கள்ல இருந்து காலி செஞ்சுட்டு அந்த வருகைக்காக காத்திருக்கலாம். ஆனா நாம என்ன செய்றோம்? நாம கதவை திறந்து வைக்கிறதுக்கு பதிலா கதவையே தட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைய விளக்கத்தான் ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு அற்புதமான கதையை ஓஷோ சொல்றாரு. ஓ, அந்த கோயில் பூசாரிகள் கதை. ஒரு பூசாரி கடவுள் நாளைக்கு கோயிலுக்கு வர்றதா கனவு காண்றார் இல்லையா? ஆமா, மத்த 100 பூசாரிகளும் முதல்ல அதை கேலி பண்றாங்க. ஆனா அப்புறம் ஒருவேளை கனவு உண்மையா இருந்தான்னு ஒரு சின்ன பயத்தோட கோயில சுத்தம் செய்றாங்க, பிரசாதங்கள் தயார் செய்றாங்க. நாள் முழுக்க கடுமையான உழைப்பு. உழைச்ச களைப்புல ராத்திரிக்கு தாங்கி சமைச்ச பிரசாதத்தை எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அங்கதான் கதையோட திருப்புமுனை. ஆமா, நடுராத்திரியில தூரத்துல ஒரு தேர் வர்ற சத்தம் கேக்குது. அது மெதுவா நெருங்கி வந்து கோயில் வாசல்ல நிக்குது. கதவு தட்டப்படுது. அந்த சத்தம் தூங்கிட்டு இருக்கிற பூசாரிகளோட காதுலயும் விழுது. ஆனா அவங்க பாதி தூக்கத்துல இருக்காங்க. ஒருத்தர் முணுமுணுக்கிறாரு, இது மேகம் இடிக்கிற சத்தம், கவலைப்படாம தூங்குங்க. இன்னொருத்தர், இல்ல இது மரம் மேல காத்து மோதுற ஓசைன்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ளே சமாதானம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது, கோயில் வாசல்ல தேர் வந்து போனதுக்கான தடம் இருக்கு. கதவுல கடவுளோட கைரேகை பதிஞ்சிருக்கு. வாய்ப்பை தவற விட்டுட்டோமேன்னு கதறி அழுறாங்க. ஓஷோ சொல்றாரு, கடவுள் அல்லது உண்மைங்கிறது எப்பவும் நம்ம கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மனசு அந்த பூசாரிகளை மாறி எண்ணங்களால, வியாக்கியானங்களால, சோர்வால நிறைஞ்சிருக்கு. அதனால தட்டுற ஓசைய நாம வேற ஏதோ ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம். அந்த கதை நம்மள பத்தி தான் பேசுது இல்லையா? அந்த தட்டல் சத்தத்தை நாம எத்தனையோ தடவை தவற விட்டிருப்போம். இந்த மனசோட இரைச்சல் தான். ஆமா, இந்த எண்ணங்களோட ஓட்டம் தான் நம்மள உண்மையை பார்க்க விடாம தடுக்குது. இதுதான் ஓஷோ மாயைன்னு சொல்ற விஷயத்தோட நேரடியா தொடர்புப்படுதுன்னு நினைக்கிறேன். மிக சரியான கோணம். ஓஷோ பார்வையில உலகம் மாயைங்கிறது ஒரு தத்துவ கோட்பாடு இல்ல. அது ஒரு உளவியல் யதார்த்தம். அது ஒரு நேரடி அனுபவம். அறியாமையில இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த உலகம்தான் உண்மை. கடவுள் ஒரு கற்பனை, ஒரு மாய. ஆனா அவன் தியானத்துல ஆழமா போகும்போது அவனுக்குள்ள அந்த விழிப்புணர்வு உதயமாகும்போது கடவுள் ஒரு உண்மையா, ஒரு நேரடி அனுபவமா மாறுறாரு. அப்பதான் அவனுக்கு புரியுது. என்ன புரியுது? இவ்ளோ நாள் அவன் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த உலகம் அவனோட மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு பிம்பம் மட்டும்தான். அவனோட ஆசைகள், பயங்கள், நம்பிக்கைகளோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த உலகம்னு தெளிவாயிடுச்சு. இந்த உண்மையை உணரும்போதுதான் ஸ்வச்சந்ததா, அதாவது உண்மையான சுதந்திரம் பிறக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதோட அர்த்தம் என்ன? தன்னிச்சையா ஒழுங்கில்லாம நடக்கிறதா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். ஸ்வச்சந்ததானா அராஜகம் இல்ல. அதோட உண்மையான பொருள் ஒருத்தரோட சொந்த உள்தாளத்துக்கு, அதாவது இன்னர் ரிதம்க்கு ஏத்த மாதிரி வாழ்றது. வெளியிருந்து வர்ற விதிகள், சமூக ஒழுக்கங்களை பின்பற்றி வாழ்றது அடிமைத்தலம்னு சொல்றாரு. ஆமா, அது கேட்கறதுக்கு விடுதலை அளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு ஆபத்தான தாரணையாவும் தோணுதே. ஒருத்தன் தன் உள்தாழப்படி வாழ்றன்னு சொல்லி மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா என்ன பண்றது? நல்ல கேள்வி. ஓஷோ சொல்றாரு, எப்ப ஒருத்தன் எல்லா இடத்துலயும் இறைவனை தவிர வேற எதுவும் இல்லைன்னு உணர்றானோ அப்போ அவனால எப்படி தீங்கு செய்ய முடியும்? சரி, அவனுக்கு இத செய், இத செய்யாதன்னு வெளியிருந்து விதிகள் தேவையில்லை. அவனோட விழிப்புணர்வே அவனுக்கு ஒரே ஒழுக்கமா, ஒரே சட்டமா மாறிடும். அவனோட ஒவ்வொரு செயலும் அன்பிலிருந்தும் புரிதலிருந்தும் தான் பிறக்கும். ஆக உண்மையான ஒழுக்கம் விதிகள்லிருந்து வர்றதில்ல, விழிப்புணர்ச்சியிலிருந்து வருது. இந்த விழிப்புணர்வு இல்லாததால தான் நாம எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே இருக்கோம். இது ஓஷோ சொல்ற போகம், சுகம்ங்கிற வேறுபாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆம், அஷ்டவக்ரரோட அடுத்த சூத்திரத்தை விளக்கும்போது ஓஷோ இத ஆழமா அலசுறாரு. ஒருவன் எல்லா செல்வங்களையும் இன்பங்களையும் போகம் அடையலாம், ஆனா எல்லாத்தையும் துறக்காம பேரின்பத்தை சுகமடைய முடியாது. இங்க போகம் அதாவது பிளெஷர், அப்புறம் சுகம் அதாவது பிளஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஆமா, போகம்ங்கிறது எப்பவும் ஒரு பதட்டமான பரபரப்பான நிலைன்னு ஓஷோ சொல்றாரு. அது எப்பவும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கும். எனக்கு அந்த பதவி கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் அந்த காரை வாங்கினா நிம்மதியா இருப்பேங்கிற மாதிரி. கரெக்ட். ஆனா அந்த இலக்கை அடைஞ்ச பிறகும் அந்த சந்தோஷம் நிக்காது. அடுத்த இலக்கு வந்துடும். அது ஒருபோதும் தாகத்தை தீர்க்காத உப்பு தண்ணி மாதிரி. ஆனா சுகம்ங்கிறது முற்றிலும் வேறானது. அது அமைதியானது. அது நிகழ்காலத்துல மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. அதுக்கு எந்த இலக்கும் தேவையில்லை. இந்த கணத்துல முழுமையா இருக்கிறது தான் சுகம். இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணங்கள் மனச தொடுது. கல்கத்தால ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல தங்கியிருக்கிறதா சொல்றாரு. அவர்கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா வசதிகளோடையும் ஒரு படுக்கை இருக்கு.
ஆனா அவரால தூங்க முடியல. ஏன்னா பணம் சம்பாதிக்கிற ஓட்டத்துல சுகமா தூங்குற திறனையே அவர் இழந்துட்டாரு. இன்னொரு கதையில ஒரு மனிதன் தான் மனைவி குழந்தைகள் கிட்ட அன்பா பேசவே பயப்படுறான். ஆமா. ஏன்னா கொஞ்சம் பாசத்தை காட்டுனா அவங்க உடனே பணம் கேட்பாங்க, இல்ல புதிய நகை, புடவை கேட்பாங்கன்னு பயம். பாருங்க, இவங்க சுகத்துக்கான கருவிகளை சேர்க்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஆனா சுகத்தை அனுபவிக்கிற திறனையே இழந்துடுறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய சோகம். நாம கருவிகளை சுகம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த தப்பான புரிதல் தான் இந்த உலகம் பத்தின நம்ம முழு பார்வையும் பாதிக்குது. இதுதான் ஓஷோவோட இறுதி புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. இந்த உலகம் ஒரு மனோபாவமே தவிர இதுல பரமார்த்தமான உண்மை ஏதுமில்ல. ஆம், பாமமா மாத்திரம் ஒரு மனோபாவம் மட்டுமே. நாம உலகத்தை அது உள்ளபடியே பார்க்கறதில்ல, நம்ம மனபாவங்களை கண்ணாடி வழியா தான் பார்க்கறோம். இத விளக்க அவர் சொல்ற கதை அருமை. கங்கை ஆற்றங்கரையில தன் நண்பரோட உட்கார்ந்திருக்காரு. திடீர்னு நண்பர், அதோ பார், கரையில ஒரு அழகிய பெண் தன் நீண்ட கூந்தல உலர்த்துறன்னு சொல்லி வேகமா அந்த பக்கம் ஓடுறாரு. திரும்பி வரும்போது தலையில அடிச்சுக்கிட்டு வர்றாரு. அது ஒரு பெண் இல்ல, நீண்ட முடியோடு இருந்த ஒரு சாது. அவரோட ஆசை அந்த சாதுவோட பிம்பத்தை ஒரு அழகான பெண்ணா மாத்தி காட்டியிருக்கு. இது ஒரு உதாரணம் தான். நம்ம வாழ்க்கை முழுக்க இதுதான் நடக்குது. நம்ம ஆசைகள், பயங்கள், வெறுப்புகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது. முன்னொரு புடவை வச்சிருந்த ஒரு பெண் சந்நியாசம் ஏத்துக்கிட்ட பிறகு அதே சந்தை வழியா நடந்து போறா. இப்போ அவளுக்கு துணிக்கடைகள் கண்ணுலயே படல. கடைகள் அங்கதான் இருக்கு, துணிகளும் அங்கதான் இருக்கு. ஆனா அவளோட மனோபாவம் மாறிடுச்சு, அவளோட தேடுதல் நின்னுடுச்சு. அதனால அவளோட யதார்த்தமும் மாறிடுச்சு. இதுதான் பாவனா மாத்திரங்கிறதோட பொருள். அப்போ இந்த எல்லா மனோபாவங்களுக்கும் கற்பனைகளுக்கும் மத்தியில மாறாம இருக்கிற ஒரே ஒரு உண்மை, அதுதான் எல்லாத்தையும் கவனிக்கிற அந்த சாட்சி உணர்வு, விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ். நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள்லாம் ஒரு திரையில ஓடுற சினிமா காட்சிகள் மாதிரி. காட்சிகள் மாறலாம், ஆனா அந்த திரை அந்த திரை எப்பவோ மாறாம பாதிக்கப்படாம இருக்கு. அந்த திரை தான் சாட்சி உணர்வுன்னு ஓஷோ சொல்றாரு. ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய 3 முக்கிய கருத்துக்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? முதலாவதா, உண்மையான சரணாகதிங்கிறது நீ இருக்கிறாய்னு சொல்றதில்ல, அப்படி சொல்ற நான் முழுசா மறைஞ்சு போறது. அருமை. ரெண்டாவதா, ஞானம்ங்கிறது நம்ம போராடி அடையிற ஒரு இலக்கு இல்ல, அது நாம நமக்குள்ள வெற்றிடத்தை உருவாக்கும் போது தானா நடக்கிற ஒரு சூரிய உதயம். மூணாவதா, நாம பாக்குற இந்த உலகம் ஒரு புற யதார்த்தம் இல்ல, அது நம்ம சொந்த ஆசைகளையும் பயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ ஆற்றக் கடந்த 10 முட்டாள்கள் தங்களை எண்ணாம மத்த 9 பேரை மட்டும் என்னென்ன கதையை சொல்றாரு. ஆனா அவர் அதுல ஒரு சின்ன ஆனா ஆழமான மாற்றத்தை செய்றாரு. என்ன மாற்றம்? அவங்கள முட்டாள்கள்னு சொல்றதுக்கு பதிலா பண்டிதர்கள்னு சொல்றாரு. பண்டிதர்களா? ஏன் அப்படி? ஏன்னா உலகத்தை பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புள்ளி விவரங்களை சேகரிச்சு சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு தன்னை என்ன மறக்கிற தவிர ஒரு மாபெரும் பண்டிதரால மட்டும்தான் செய்ய முடியும்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு முட்டாள் கூட அவ்வளோ பெரிய தவற செய்ய மாட்டான். நீங்களும் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல அறிவையும் தகவல்களையும் அனுபவங்களையும் சேகரிக்கிற உங்க பயணத்துல நீங்க தொடர்ந்து என்ன மறக்கிற அந்த 10வது நபர், நீங்க யார்?